புதுச்சேரியில பாத்தீங்கன்னா அந்த புயல் மழை கடுமையாக பாதிக்கப்பட்டதாகவும் முதலமைச்சர் ரங்கசாமி சம்பந்த செய்தியாளர் சந்தித்தாரு. புதுச்சேரியில் 208 முகாம்கள் அமைக்கப்பட்டு 551 நபர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் 85,000 உணவுப் பொட்டலங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் இந்த பணிகளில் 4,000 ஊழியர்கள் பணிபுரிந்ததாக தெரிவித்தாரு. அதே போல பார்த்தா புதுச்சேரியில் உள்ள அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் 5,000 ரூபாய் நிவாரணமாக வழங்கப்படும் என்று அறிவித்திருக்காரு. புதுச்சேரியில் 10,000 ஹெக்டேர் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களுக்கு 30,000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்காரு. மாடு இறந்த மாடுகளுக்கு 40,000, இளங்கன்றுக்கு 20,000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்காரு. குடிசை வீடுகளுக்கு 20,000 வழங்கப்படும் என்று அறிவித்திருக்காரு. அதாவது அது மட்டும் இல்லாத வீடுகளுக்கு, அதாவது குடிசை வீடுகளுக்கு 20,000 ரூபாயும் வீடுகளுக்கு 10,000 வழங்கப்படும், பாதிக்கப்பட்ட வீடுக்கு 10,000 வழங்கப்படும் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருக்கார். பிரவீன், புதுச்சேரியில் வரலாறு காணாத கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு கடும் மழை பொழிவு என்பது இருப்பதாகவும் இதனால் கடும் பாதிப்புக்குள்ளாக இருப்பதாக தெரிவித்த புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பல்வேறு நிவாரண உதவிகள், அதைத் தொடர்ந்து மக்களுக்கு பல்வேறு அறிவிப்புகளையும் அவர் வெளியிட்டிருக்கிறார்.